புயல் பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ச்சியா 4 மாவட்டங்கள்ல மழை பாதிப்பு இருக்கு. அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? அரசினுடைய செயல்பாடுகள் மிகவும் மெத்தனமாகத்தான் இருக்கிறது. அதை மக்கள் உணர்ந்திருக்கிறார். சத்தமோட்டு மீனவளத்துறை அமைச்சர்லாம் நேரில் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாழ்வாதார பாதிக்கப்பட்டது இருக்காது போதுமானதாக இருக்காது. மீனவருடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த கடலில் கலக்கப்பட்ட அந்த ரசாயன கழிவு ஆயிலை எடுக்கின்ற பணி இன்னும் முடிவடையவில்லை. ஆகவே அவர்களுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25,000 ரூபாய் வழங்க வேண்டும். எங்களுடைய நிலைப்பாடு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவாக நாங்கள் அந்த தேர்தலில் களப்பணியாற்றி தேர்தலில் நிற்கின்றோம். பொதுவாகவே நிவாரணங்கள் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் லீக் இல்லாமல் அதில் நேரடியாக கொடுப்பதுதான் நல்ல நடைமுறை. அவர் எதை கேட்கிறார்? கூட்டணி உறுதியாக கூட்டணி உண்டு. வருவதற்கு முன்பாக நாங்கள் சொல்வதற்கு முன்னால் உங்களுக்கு முதலில் சொல்லுவேன். சொல்லுங்கப்பா. யாருமே சாப்பிடலையா? மெதுவா பேசுறீங்க, சத்தமா பேசுறீங்க. ஜெயக்குமார் மிகப்பெரிய அறிவாளி. அந்த அறிவாளிக்கு பதில் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. அவர் தொகுதியிலே தோத்துட்டாரு. 45,000 ஓட்டு வித்தியாசம். 45,000 ஓட்டு வித்தியாசம். ஜெயக்குமாரை பொருட்படுத்துவதே இல்லை. நாங்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் யாருமே பொருட்படுத்துவது. எத்தனை தீர்ப்புகள் எங்களுக்கு சாதகமில்லாத சூழ்நிலைக்கு வந்தாலும் ஒரு தொண்டன் கூட சோர்வடையவில்லை. அவனுக்கு அதன் மூலமாக மிகவும் வேகமான ஒரு முன்னேற்பாடு தான் இருக்கிறது. அது இல்லை. பொதுவாகவே ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டால், புயல், வெள்ளம், மழை, சுனாமி, இந்த சூழ்நிலை ஏற்பட்டால் களத்தில் இறங்கி பணி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இருக்கிறது. அதை யார் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் விமர்சனங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். நாங்க போடுற சண்டை பத்தாது, இன்னும் சண்டை போடுறது. கொடநாடு வழக்குக்கு நேரடியாக விசாரணைக்கு அழைத்திருக்கிறது. பொதுவாக தமிழக மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்வதில் பத்திரிகைகள், ஊடகங்கள் தான் மிகப்பெரிய பங்கு ஆற்றுகின்றன. உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய யூகங்கள், நடைபெற்ற இயற்கை சட்டத்தில் அரசினுடைய செயல்பாடு என்ன, எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு என்பதை நீங்க தான் அறிவித்துக் கூடாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.